ஹலோ ஏபி ஃபேமிலி. ஸோ இந்த விட நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு கிடச்ச ரொம்ப ஹாப்பியஸ்ட்டான நியூஸு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம நருட்டோ ஷிப்டன் டப்பர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க எல்லாருமே ஒருத்தங்க மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க. அது சைபர் கிரைமில். ஸோ அது யாருன்னா நம்ம தலைவர் மாத்ராஸ் பாட்டு தான். ஸோ இவர் பண்ணாத உருட்டுகளே கிடையாது. ஸோ அதை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அவர் பண்ணதிலே மெயின் உருட்டு என்னென்னா, இந்த மாதிரி நருட்டோ ஷிப்டன் வரப்போகுது சொல்லி இழுத்துக்கிட்டு, சரி ஓகே கொஞ்சமாவது நம்ம இழுத்தடி போன்ட்டு, ஸோ இந்த மாதிரி டிசம்பர் 12 அன்னைக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி வாய் விட்டார். கடைசியில் பார்த்தா வரவே இல்லை. ஸோ இது தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா டப்பர்ஸுமே ஒரு பங்கு காண்டாயிட்டாங்க. இவர் பார்த்தீங்கன்னா அவர்கிட்டையுமே சண்டை வலிச்சிருக்காரு. அதாவது மாதராஸ் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா டப்பர்ஸையும் விட்டு வைக்கல. ஸோ அவங்கக்கிட்டையும் போயிட்டு பார்த்தீங்கன்னா வாய் குழப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஓரளவுக்கு மாதிரி தான் பொறுமை இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க பொறுமையை இவர் செஞ்சு விட, ஸோ அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மாதராஸ் ஸ்பாட் மேலேயே கேஸ் கொடுத்துட்டாங்க. மாதராஸ் ஸ்பாட் ஹேட்டர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, மரியாதை கொடுத்து பேச வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது, எல்லோரும் மனுஷங்க தானே. ஸோ இப்போ நான் ஒரு ஆடியோ போட்டு காமிக்கிறேன். இது யார் பேசினதுன்னா மாதராஸ் ஸ்பாட்டோட ஃபேன் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க பேசியிருக்காங்க. யாருன்னா ஒரு யூடியூபர் கிட்ட, அதாவது ஐ மீன் ஸ்ரீலங்கா யூடியூபர். ஸோ மாதராஸ் ஸ்பாட்டை பற்றி உண்மையை சொன்னால் ஸோ அவங்க ஃபேனுக்கு ஏன் கோவருதுன்னு தெரில. ஸோ அந்த ஆடியோ போட்டு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஹாய் காய்ஸ், வணக்கம். என்னென்னு சொன்னால், என்னோட நேம் ரிஷாத். நான் ஸ்ரீலங்காவிலேருந்து பேசுகிறேன். மாடரா சென்சை அவர் ரொம்ப நல்ல ஒரு மனுஷன். நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. சொல்ல தெரியாது. அவர் ஆரம்பத்தில் அவரோட இந்த நருட்டோ இதுக்குள்ளே வந்ததில் ஆரம்பத்தில் இருந்தே அவர் எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் ரொம்ப 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 ஒரு நல்ல ஒரு மனுஷன் விளங்குதா. அடுத்து என்னென்னு சொன்னால், இங்கே ஸ்ரீலங்காவில் நான் இருக்கிற இடம் மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக ஸ்ரீலங்கா ஃபுல்லாக மாடரா சென்சைக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்குது. அது தெரியாமல் ஒருத்தன் அவர் ஸ்ரீலங்காவை தப்பாக அப்படி பேசுகிறாராம், தேவையில்லாத மாதிரி கண்டென்ட் எல்லாம் க்ரியேட் பண்ணுறானா அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்கா பொடியன்னு ஒருத்தன் பேசுகிறானாம் என்ற இன்ஃபர்மேஷன் வந்துச்சு இப்போ எனக்கு. அவர் அந்த பேசுகிற பொடியன் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் அவரோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் இப்போ எனக்கு வந்துருச்சு. அவரோட மொபைல் நம்பர் மட்டுமே எனக்கு போதும் அவர் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துருச்சு. அவர் இன்ஃபர்மேஷன் அவரை கண்டுபிடிச்சா அவர் ஸ்ரீலங்காவில் எந்த மூலையில் இருந்தாலும் அவருக்கு நடக்கிறது வேறு. எப்படி சொல்கிறது, சென்சை எவ்வளோ நல்ல மனுஷன் சொல்கிறதுக்கு இதான் என்ற விஷயம் என்ன மென்ஷன் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் அவர் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு நிறைய பேருக்கு. எப்படி சொல்கிறது, அவரோட பேச்சை அறிக்கணும், அவரோட பேச்சை எடுத்துக்கொள்ளலாம். அவரோட பேச்சே நிறைய பேருக்கு ஆறுதல் தருது இல்லைங்களா. நிறைய பேருக்கு மனசுக்கு ஆறுதல். ரொம்ப கஷ்டமாக இருந்தால் சென்சையோட வாய்ஸை கேட்டாலே போதும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். என்ன சொன்னால் நம்மளே ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் ஒன்று நமக்குள்ளே உருவாகும். அப்படிப்பட்ட சென்சையை இப்படியெல்லாம் இது செய்யக்கூடாது. அவர் யாருன்னு தெரிஞ்சால் அவரை கதை அவ்வளோதான். மாடரா சென்சையை பகைச்சிக்கிட்டால் என்ன நடக்கும்ன்றது அவருக்கு புரியும். சிம்பிள். எங்களுக்கு அந்த அளவு பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை இல்லைன்னா. யாருன்னு கண்டுபிடிச்சா ஒரு நிமிஷத்துக்குள்ளே அவரை செஞ்சு விட்டுறலாம். அந்த அளவு பெரிய கஷ்டமான விஷயம் எங்களுக்கு இல்லை. அது என்ன சொன்னால், இங்கே எங்களோட சைட்டில் எனக்கு தெரியாத என்னையே நான் சொல்கிறேன், எனக்கு தெரியாத எல்லா ஊர்லேயும் ஸ்ரீலங்காவில் எல்லா ஊர்லேயும் எனக்கு பொடியனர் இருக்கிறார்கள். அந்த மாதிரி சென்சையை பகைச்சிக்கிட்டாரு. அவர் இனிமையை பார்ப்பார். சென்சை எவ்வளோ பேருக்கு எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாரு அது கூட புரிஞ்சிக்காமல் மயிர் மாதிரி பண்ணிட்டு நிற்கிறான். வாய்ப்பு அழுதாவது எனக்கு. பார்த்துக்கலாம். ஸோ இவர் பேசுகிறதுலாமே நீங்களே கேட்டிருப்பீங்க. ஸோ மிரட்டுற மாதிரி தான் பேசியிருப்பார். என்னென்னா, இந்த மாதராஸ் பாடன்றவன் ஒரு நல்லவன் தான். இவன் சொல்கிறது எல்லாமே உண்மை. அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்தினா இவரை குறை சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் பார்த்தினா போய் இது யாரும் நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி தான் இவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இவர் மேலே இருந்த நம்பிக்கை எல்லாருக்கும் எப்போ போச்சுன்னா, அந்த நருட்டோ ஷிப்டன் தமிழ் டப்பில் வருதுன்னு சொன்னார் இல்லையா டிசம்பர் 12. பட் ஆனால் வரவே இல்லை கடைசி வரைக்கும். ஸோ என் ஃப்ரெண்டு கொண்டு பார்த்தீங்கன்னா வரும்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் ஏமாதுற அப்படி ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் இல்லையா. ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ டப்பிங் டீம் ஒரு 5 பேர் சேர்ந்து நம்ம மாதராஸ் ஸ்பாட் மேலே சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே அவர் வீடியோ போட்டார்னா ஸோ அதையுமே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு மேலே அவர் பார்த்தீங்கன்னா நருட்டோ ஷிப்டனை பற்றி பேசவே கூடாது. ஸோ அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா அவர் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இது நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப தாளிச்சிட்டோன்னு நினைக்கிறேன் மாதராஸ் பாட்டை போட்டு. ஸோ இது வரைக்குமே போதும்.